Welcome to Achaya Max Center. Properties of absolute value. First, absolute value. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா மாடுலஸ், நம்ம மாடுலஸ்ன்னு சொல்லுவோம், அதுதான் அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் நெகட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் ரியல் நம்பர்ஸ் எக்ஸ். அப்போ நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, அது என்னவா மாறிடும் அப்படின்னா பாசிட்டிவாக மாறிடும். அதுக்கு தான் மீனிங் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. அதனால தான் அது அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட். இப்போ ஏ மல்டிபிள் வித் பி, அதாவது ஏயவும் பியவும் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாடுலஸ் எடுக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடு ஏக்கு தனியாக மாடுலஸ், பிக்கு தனியாக மாடுலஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணுறோம். லெஃப்ட் ரைட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் ஒரு சாம்பிளுக்கு ஏ, அது வந்து ஏங்கிறது ரியல் நம்பர், ஏன்னா மேலே டெஃபினிஷனே ஃபார் ஆல் ரியல் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அப்போ ஏ என்னன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு நம்பரு 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏ which is equal to 2, a equal to 2, b equal to 3, ரைட். அப்போ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் 2 into 3, அப்போ ஆன்சர் மாடுலஸ் 6ன்னு கிடைக்கும். அதே மாதிரி ரைட் சைடு மாடுலஸ் 2 இன்ட்டு மாடுலஸ் 3, அப்போ மாடுலஸ் 6ஓட ஆன்சர் 6 தான். மாடுலஸ் 2ஓட ஆன்சர், ஏன்னா மாடுலஸ்னாலே பாசிட்டிவ் தான் வரணும், மேலே அப்படி தான் பார்த்துருக்கோம். அப்போ மாடுலஸ் 2னா 2, மாடுலஸ் 3னா 3, அப்போ மல்டிபிள் பண்ணால் 6 is equal to 6. அப்போ நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி என்ன ஆகுது, சப்போர்ட் ஆகுது. மல்டிபிள் பண்ணி மாடுலஸ் எடுத்தாலும் அல்லது தனித்தனியாக மாடுலஸ் எடுத்தாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். இதே மாதிரி தான் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் கோஷன்ட். இப்போ டிவைடு பண்ணுவோம், ஹோல் மாடுலஸ் இருக்கும், அதை நம்ம தனித்தனியாக மாடுலஸ் எடுத்து டிவைட் பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். இது டினாமினேட்டர் அப்படிங்கிறதுனால டினாமினேட்டர் இருக்கக்கூடிய பி என்னவாக இருக்கக்கூடாதுன்னா 0வாக இருக்கக்கூடாது, நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. இங்கே அடிஷன் வரும், மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி. மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் ஈக்குவாலிட்டி அப்படியே தான் இருக்கும், ஆனால் இங்கே நம்மளுக்கு ஆன்சர் மாறும். இப்போ சப்போஸ் லெஃப்ட் சைடில் ஏ வந்து 1ன்னு வச்சுக்கிறோம், ப்ளஸ் பியோட ஆன்சர் -2 அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் -2. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாடுலஸ் ஆஃப் -1ன்னு வரும், -1 அது உள்ளே நெகட்டிவ் இருந்தாலும் அது பாசிட்டிவாக மாற்றிடும், அதான் ரூலு. அப்போ இது 1. ரைட் ஹேண்ட் சைடில் 1 ப்ளஸ் 2, அப்போ 3. அப்போ லெஃப்ட் சைடு இருக்க 1 ஸ்மாலரு, 3 வந்து பிக்கராக இருக்கும். அதனால நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும் அடிஷனில். அதுக்கு பேர் தான் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது அதனுடைய மீனிங். ஓகே, நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. அப்போனா இது வந்து சப்ராக்ஷனில் வந்துடும். சப்ராக்ஷன் போட்டோம் அப்படின்னா இன்இக்வாலிட்டி ரிவர்ஸில் போகும். அங்கே நம்ம வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு போட்டோம், இங்கே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு போட்டிருக்கோம். இங்கே எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கோம்னா ஹோல் மாடுலஸ் போட்டிருக்கோம். இது என்ன பர்பஸ்க்காண்டி போட்டிருக்கோம்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த மாடுலஸ் ஏவோட ஆன்சர் சின்னதாக இருக்கலாம், இந்த வெளியில் அடுத்து இருக்கக்கூடிய மாடுலஸ் ஆஃப் பியோட ஆன்சர் கொஞ்சம் கிரேட்டர் தானே இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு உள்ளே வந்து மைனஸ் கிடைக்கும். அப்போ அந்த மைனஸை நம்ம வந்து பாசிட்டிவாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹோல் மாடுலஸ் போட்டிருப்பாங்க.